மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற பேரவை வினா 746. காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பாலாறு பாலம் வரை நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கு பாலம் கட்டித்தர அரசு ஆவணம் செய்யுமா? அதற்கான பதில், மங்களூர் விழுப்புரம் சாலையானது தேசிய நெடுஞ்சாலை 75 வேலூர் தேசிய நெடுஞ்சாலை கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ளது. காட்பாடி ரயில் நிலையம் கிலோமீட்டர் 56/200, முதல் பாலாறு பாலம் கிலோமீட்டர் 59/100 வரை உயர்மட்ட பாலம் அமைக்க மத்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக விரிவான திட்ட அறிக்கை DPR தயார் செய்வதற்கும் சாத்தியக்கூறுகளை ஆராயவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மேலும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையின் மூலம் விழுப்புரம் மங்களூர் சாலை 4 வழித்தடமாக அகலப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மேலூர் மாநகருக்கு 20.50 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழித்தட புறவழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு நில எடுப்பு பணிகள் முடிவரும் நிலையில் உள்ளன. இப்புறவழிச்சாலை லத்தேரியில் துவங்கி பொய்கை மற்றும் தங்கக்கோயில் வழியாக நெல்வாயில் முடிவடைகிறது. தற்போது ரூபாய் 1042 கோடி மதிப்பிலான நில எடுப்பு பணிகள் உள்பட இத்திட்டத்திற்கான ஒப்புதல் மத்திய அமைச்சகத்தின் பரிசீலனையில் உள்ளது. இத்திட்டங்கள் செயலாக்கப்படும் நிகழ்வில் தற்போதுள்ள போக்குவரத்து நெரிசல் பெரிதளவும் குறையும். ஒன்றிய அரசின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சாலையில் நடக்கும் வேலைகளின் தொய்வு குறித்தும் மற்றும் தமிழ்நாட்டிற்கு தேவையான மற்ற சாலை திட்டங்கள் குறித்தும் ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களை ஜூன் 2ஆம் தேதி நானே நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். மாநில அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் பட்சத்தில் பல திட்டங்கள் நிறைவேற்ற ஒன்றிய அரசு தயாராக இருப்பதாகவும், முந்தைய ஆட்சியில் உள்ள இடர்பாடுகளை நீக்கினால் வரும் காலங்களில் சுமார் 2 லட்சம் கோடிக்கான திட்டங்களுக்கு வரும் 5 ஆண்டுகளில் அனுமதி அளிப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக உள்ளதாக கூறி உறுதியளித்தார். இது மட்டுமல்லாமல் மத்திய சாலை நிதியிலிருந்து தற்போது தமிழகத்திற்கு அனுமதிக்கப்பட்ட 500 கோடி CRF சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் ரூபாயை முதல் முறையாக 1000 கோடி ரூபாயை உயர்த்தியிருக்கிறார். தற்போது தமிழகத்திற்கு அளிக்கப்படும் சாலை பாதுகாப்பு நிதி 300 கோடி ரூபாயிலிருந்து 600 கோடியாக உயர்த்துவதாக உறுதியளித்தார். மாண்பு உறுப்பினர் டாக்டர் M. சுதாகர். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இதன் வாயிலாக எங்கள் ஊருக்கு அட்லீஸ்ட் அந்த உயர்மட்ட மேம்பாலம் ஆராயத்துக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டதற்கு எனது காட்பாடி தொகுதியின் சார்பாக அட்லீஸ்ட் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர் லதா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதி கீழ்வள்ளூர் தொகுதியில் ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைச்சு தரணும்னு ஏற்கனவே நான் கேட்டிருந்தேன். அந்த அடிப்படையில் அதில் பார்த்தோன்னு சொன்னால் ஏராளமான பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதோடு மட்டுமல்ல, ஆம்புலன்ஸ் போனால் கூட அரை மணி நேரம் 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை செய்து தர வேண்டும் என்று அமைச்சர் கவனத்தை ஈர்க்கிறேன். துணை கேள்வி உடனடியாக பதில் தருவதற்குரிய தகவல் அமைச்சரிடம் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் கூட அதை செவிமடுத்து அதை குறிப்பெடுத்து நிச்சயமான பதில் அந்த உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். பேரவைத்தலைவர்களே, உறுப்பினர் கோரிக்கையை பரிசீலித்து கூடிய விரைவில் அதற்கான முடிவை தெரிவிக்கப்படும். மாண்பு உறுப்பினர் மாரிமுத்து அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, திருத்துறைப்பூண்டியில் பெரும் போக்குவரத்து நெருக்கடியாக இருக்கிற இந்த ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்று தாங்களின் வாயிலாக அமைச்சர் பெருமக்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் முன்பே அதற்கான மனுவை அளித்திருக்கிறார். அதற்கான துறை ரீதியான ஆய்வு மேற்கொண்டு இருக்கோம். கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை நாங்கள் பரிசீலனை செய்வோம். மாண்பு உறுப்பினர் மூவி கருப்பையா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட தோடநெறி பஞ்சாயத்து கள்ளிக்குடி என்ற கிராமம் சுமார் 40 ஆண்டு காலமாக ஒரு பொதுப்பணித்துறையில் பாலம் அமையாமல் இருக்கின்றது. அதனால் அது மாண்புமிகு அமைச்சர்கள் கட்டித்தர முடியும். மாண்புமிகு மக்கள் தொகுதியாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்றருடைய கோரிக்கை கூடிய விரைவில் பரிசீலிக்கப்பட்டு அதுக்கான ஆய்வை மேற்கொண்டு உடனடியாக அதற்கான தீர்வை நாங்கள் சரி செய்வோம். மாண்பு உறுப்பினர் ரகுபதி. பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை நகரத்துக்கு நுழைவு வாயிலாக
3 ரயில்வே லைன்கள் இருக்கின்றன. ஒன்று திருவப்பூர் ரயில்வே கேட், இன்னொன்று கரியோப்லான்பேட் ரயில்வே கேட், மூன்றாவது நமன்சமுத்திரம் ரயில்வே கேட். இதில் எதிலுமே மேம்பாலம் இல்லாத காரணத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. எனவே எல்லாவற்றையுமே செய்து தந்தால்தான் புதுக்கோட்டை நகரத்துக்கு மக்கள் வந்து போக முடியும். எனவே இந்த 3 மேம்பாலங்களையும் கட்டுவதற்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமா என கேட்டு அறிகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆல்ரெடி கவனத்திற்கு இது கொண்டு வந்திருக்காங்க. புதுக்கோட்டையில் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் ரயில்வே மேம்பாலங்கள் நிறைய இடத்துல இல்லைங்கிறத எங்களுடைய ஆய்வுக்கு உள்ளே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய பட்ஜெட்டில் முதல் செய்யக்கூடிய பணிகள்னு நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். அதில் மக்கள் அதிகமாக போக்குவரத்தில் எங்கெல்லாம் நிற்கிறாங்கன்னா, இந்த ரயில்வே கிராஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாரும் நிற்க வேண்டிய பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அது முக்கியமாக டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி புதுக்கோட்டை, சீர்காழி, இந்த மாதிரி மாவட்டங்களில் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. இந்த கவனத்திற்கு வந்துருச்சு. கூடிய விரைவில் எங்களுடைய முதல் பணியாக இந்த ரயில்வே மேம்பாலங்களை அனைத்து மாவட்டங்களிலும் கொண்டு வரதுக்கான பணியும் செய்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ரிங் ரோட்ஸ் பிரச்சனை இருக்குது, அதுவும் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ இந்த லாஸ்ட் 1 வாரமாக எங்களுடைய துறை சார்ந்த எங்களுடைய அதிகாரிகள் கிட்ட நம்ம கொடுக்க சொல்லியிருந்தோம். அவங்க ஆல்மோஸ்ட் 234 பேர்ல 173 பேர் ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன பிரச்சனைன்னு வரும்பொழுது அதிகமான பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே மேம்பாலம் பிரச்சனையும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த ரிங் ரோடு பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு பிரச்சனையை தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆய்வுகளையும் அதுக்கான டிபிஆர் ப்ராஜெக்ட் ஒர்க்கையும் உடனடியாக நாங்கள் மேற்கொள்ள ஆரம்பிச்சுங்கிறத பதிவு பண்ணுறோம்.